ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஃபைனல் பார்ட் இல்லை போனஸ் பார்ட் கூட வச்சுக்கலாமே. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோக்கும் கமெண்ட் வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா, லைக் உங்கள் ஸ்டோரி, உங்களோட லைக் எப்படி சொல்கிறது, காலேஜ் ஸ்டோரி எல்லாமே வந்து லைக் ஜங்குக்கு தெரிஞ்சிருக்கும். உங்கள் ட்ரூ லவ் எல்லாமே தெரிஞ்சதுனால ஜங்குக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி, ஸோ அவன் ட்ரை பண்ணி நடந்து உங்களுக்காகவே ஹாஸ்பிட்டலில் வந்திருப்பான். நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக 2 பேரும் ஹக் பண்ணி இருந்திருப்பீங்க. அதோட முடிச்சிருந்தேன். ஓகேவா? ஸோ நான் இதை கதையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லைக் போன பார்ட்டோடது லைக் நீங்கள் முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகேவா? நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம்டா. உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையோட கண்டினியூஷனில் இப்போது நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போது லைக் ஜியோப் அங்கேருந்து வராரு. ஏய் ஜங்குக், எப்பட்றா அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. டேய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா நீ இப்படி நின்று பார்க்குறப்ப. எப்பட்றா எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. அதுவா, அது எல்லாமே என் பொண்டாட்டினால அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஷையாக ஸ்மைல் பண்ணுறீங்க. சரி வா ஒரு தடவை கால் செக் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஹியூங் அதான் நான் நடக்கிறேன்ல விடுங்க அப்படின்றாரு. ஸோ நீங்கள் தான் என்னங்க பரவாயில்ல வாங்க போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னோன்னே அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு வரீங்க. ஸோ அப்படியே ஜங்குக் கால் செக் பண்ணுறாங்க. ஜங்குக் ரொம்ப பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட்டா. நீ இதை முன்னாடியே பண்ணியிருந்தா இத்தனை மாதம் வேஸ்ட்டாக நீ சேரில் உட்காந்துருக்க மாட்டேன். எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நினச்சேன், எங்கள் அம்மாவை தவிர. எதுக்கு வாழ்கிறோன்னு ஒரு பர்பஸே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு எதுக்காக அந்த ஆக்சிடெண்ட்டில் என் உயிர் போகாமல் ஜஸ்ட்டு காலில் மட்டும் அடிபட்டுச்சுன்னு. என் வாயனுக்காக தான். இனிமேலும் இந்த வாழ்க்கை என் வாயனுக்காக வாழ போகிறேன். நீங்கள் அப்படியே ரொம்ப அப்படியே எமோஷ்னல் ஆகி அப்படியே கண் கலங்குறீங்க. ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். இதை வந்து ஜியோ பார்த்துட்ருக்காரு. சரிடா என்னை எமோஷனல் ஆக்காதீங்க. அதே மாதிரி இவங்க ரொம்ப சிங்கிளாக இருக்கேன், வெறுப்பேற்றக்கூடாது, வீட்டுக்கு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே வந்துடுறீங்க. அவங்க அத்தையும் வந்திருப்பாங்க. ஸோ ட்ராவல் பண்ணிக்கிட்டே வரீங்க. இப்போ வந்து லைக் நீங்கள் தான் கார் ஓட்டுறீங்க. வயான் நான் ஓட்டுறேன். ஏங்க இப்போ தானே கால் சரியாக இருக்குது, நான் ஓட்டுறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு வரீங்க. நீங்கள் வந்து நிறுத்தினோன்னே கொஞ்சம் தூரம் நடந்து வரீங்க. உள்ளே வந்தோடனே ஜங்குக்கு உங்களை தூக்குறான். டேய் என்னடா பண்ணுற மா, விடுமா அவளை தூக்கிட்டு நான் போகிறேன். டேய் இப்போ தான் கால் சரியாகிருக்கு, நடந்து ஒரு நாள் கூட ஆகலை. அப்படியே லைக் உங்களை பார்க்குறான். ஆமாம்ல, வெயிட்டான பொருளை தூக்கக்கூடாது அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே கடுப்பில் பார்த்துட்ருக்கீங்க. உனக்கு நான் வெயிட்டா ஜங்கு, திம்சு கட்ட மாதிரி இருக்க அப்புறம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவன் செஸ்ட்லேயே அடிச்சுட்டு பொறுக்கி மாதிரி பேசாத, அத்தை இருக்காங்க. சரிம்மா நீ சொல்கிறது ஓகே தான், நான் கீழே இறக்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே நடக்க வச்சே கூப்பிட்டு போகிறோம். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் இடுப்பு பிடிச்சிட்டே அப்படின்னு நடந்து வரீங்க. ஸோ லைக் அவனும் லைட்டாக தடுமாறுறான். நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு பத்திரமா வீட்டுக்கு ஐ மீன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்க. அவங்க அத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படியே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஏய் பொண்டாட்டி ஏதாவது வேணுமாடி? சார் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் எனக்கு பார்த்துக்க தெரியும், எனக்கு ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு அடி இல்லை. ஆஹா அப்படியா, அப்போ மேட்ரு பண்ணலாமாடி? இல்லை தலை ரொம்ப வலிக்குது, நான் ரெஸ்ட் எடுத்துக்கவா? ஓ இப்போ தான் மேடம்க்கு தலை வலிக்குதா? நல்லா நடிக்கிறடி, உனக்கு கொஞ்ச நாள் தான் டைமு, தலை சரியானோன்னே அப்புறம் நான் சொல்கிறத நீ செய்யணும், புரியுதா? ஓகே சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்ய ரெடி. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையெல்லாம் வச்சுருக்கேன். என்னடி வச்சுருக்க? அது நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு காதில் சொல்கிறேன், அதுபடி நீங்கள் கேட்டு நடங்க அப்படின்றீங்க. அது இருக்கட்டும், ஆனால் இப்போது அந்த மெயின் மேட்டை விட்டுட்டு எல்லா மேட்டரும் நான் உங்க கூட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு லைக் உங்கள் சீக்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு அப்படியே அங்கே மட்டும்தானே கிஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறீங்க.
ஓ! மேடம்க்கு அந்த அளவுக்கு ஆசையா? இருடி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு, அப்படியே உங்க இந்த சீக்ஸ்ல கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் உங்க ஃபோர்ஹெட்ல, உங்க நோஸ் டிப்ல, உங்க லிப்ஸ்ல, உங்க லிப்ஸ அப்படியே பைட் பண்ணிட்டே இருக்கான். உங்களுக்கு இன்னும் வலிக்குது. ஜங்குக், ஜங்குக் என்னடா பண்ற? ம்ஹ்ம். அவன் விடவே மாட்டேங்கிறான். புடிச்சு கடிச்சுக்கிட்டு, லைக் நல்லா சக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே கிஸ் பண்ணிட்டு, உங்க லிப்ஸ அப்படியே ரப்பர் மாரி இழுத்து விடுறான். டேய் என்னடா பண்ற? அது என்னடா லப்பராடா? ஏன்டா பிடிச்சி இழுக்கிற? வலிக்குதுடா அப்படின்றீங்க. ஸோ ஆனால் அவன் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஸோ அப்படியே உங்க நெக்கில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே போதும் மூடு போது அப்படியே. ஸோ அப்படியே நெக்கில் கிஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் காலர் போன் கிட்ட வந்துட்டுருக்கான். ஸோ அந்த கிளீவேஜ் அப்படியே அங்கே கிட்ட கிஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கான். உங்களுக்கு அதுக்கு மேலே தாங்கவே முடியல. ஸோ அவனை அப்படியே தள்ளி விட்டுறீங்க. ஏன்டி தள்ளி விட்ட? இப்போ தாண்டி ஒரு அப்படியே மூடாய் போயிட்டு இருந்தேன். அதுக்குள்ள சிவபூஜையில் கரடி போன மாதிரி ஏன்டி இப்படி பண்ணுற? ஜங்குக், அதுக்கப்புறம் நீ ஏன் கண்ட்ரோல் பண்ணாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. போதும் என்னை ஹக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அவன் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல வாயன். அதெல்லாம் இல்லை ஜங்குக். என்னை பொண்ணு பார்க்க வந்தல, அப்போது என் கால் தரையிலே இல்லை, நான் பறந்துட்டு இருந்தேன். அப்போவே ஓடி வந்து உன்னை ஹேக் பண்ணிவிட்டு, ஜங்குக் நான் தான் உன் ஜூனியர், நீ தேடுற சீனியர் நான் தான் சொல்லணும்னு தோணுச்சு தெரியுமா? எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஆனால் என்னால் சொல்ல முடியல. உன் ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் இல்லை, அதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்னு. சரி கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றிட்டு தென் நம்மளோட ஸ்டோரியை சொல்லலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி என் தலையில் அடிப்பட்டு எல்லாம் நீயே தெரிஞ்சுக்கிட்ட. இல்லை வாயன், நான் தெரிஞ்சுக்கிட்டது தான் நல்லது. ஆனால் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன், கஷ்டப்படுத்திட்டேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு வாயன். ஜங்குக், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. தட் இஸ் பாஸ்ட். இப்போ என்ன நம்ம பண்ண போகிறோம் அதை மட்டும் கவனிங்க. மற்ற இதை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது. உன்னை நான் மனசார லவ் பண்ணுறேன், நீயும் என்னை மனசார லவ் பண்ணுற. இதை தவிர வாழ்க்கையில் என்ன சந்தோஷம் வேணும் எனக்கு? லவ் யூ ஜங்குக், லவ் யூ மை சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. லவ் யூ ஜூனியர், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறா. ஏ பொண்டாட்டி, ஏ பொண்டாட்டி, சொல்லு ஜங்குக். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இன்சிடெண்ட் தெரியாமல் நான் என்னென்ன பண்ணதை நீ பார்த்துருக்க? அதுவா, அது நடந்து பல வருஷம் ஆகுதே. ஓகே, ஒரு இன்சிடெண்ட் ஞாபகம் வந்திருக்கு. என்ன? நீங்கள் 3 பேரும் திருட்டு தம் அடிச்சிங்களே, ஞாபகம் இருக்கா? அப்படியே ஜங்குக் பார்க்குறான். அடி பாவி, நாங்கள் தெரியாமல் போய் அடித்தோம், அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? சாரை ஃபாலோ பண்ணுறது தானே எங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஜாப். அடி பாவி, அப்போ நீ கிளாஸை கவனிக்கல. கிளாஸையும் கவனித்தேன், கவனிக்க வேண்டியங்களும் கவனித்தேன். சரி மேலே சொல்லு. அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். இப்போது தயாங், ஜிம்மன், ஜங்குக் தான் கிளாஸில் இருக்கானுங்க. மச்சான் தம் அடிக்கணும் போல இருக்குடா. இங்கே பாருங்கள், யாரும் லைக் பொண்ணுங்களாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் தம்மு தண்ணியில் அடிக்கூடாது, ரொம்ப தப்பு. சும்மா ஸ்டோரிக்காக மட்டும்தான், ஓகேவா? ஸோ டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். இப்போ ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். மச்சான் தம் அடிச்சே ஆகணும்டா, எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. ஜங்குக், உனக்கு தெரியாமல் இந்த இதை கற்றுக் கொடுத்துட்டோம். இப்போ என்னன்னா நாங்கள் விட்டால் நீ விட மாட்ற. இல்லைடா, நான் எப்போயாவது தாண்டா அடிப்பேன். ஆனால் இப்போது ரொம்ப இந்த கிளைமேட் ஒரு குளிராக இருக்கா, அடித்தா நல்லா இருக்கும்னு தோணுதுடா. ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஜங்குக். 3 பேர் என்ன பண்ணுறீங்க? சார், ஜங்குக்கு ஒரு மாதிரி தலைவலிக்கு தான், ஸோ மெடிக்கல் ரூமுக்கு போயிட்டு வந்துடுவோம் சார். ஜங்குக், வாட் ஹேப்பன்? மார்னிங் வந்து ஐம் நாட் ஃபீலிங் வெல், தென் ஹெட்டேக்காகவும் இருக்குது, மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்துடுவோம் சார். ஓகே, நீங்கள் 2 பேரும் போகிறீங்களா? எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு தேவங்க சொல்கிறானுங்க. தென் அப்படியே 3 பேரும் கிளம்பி போயிடுறானுங்க.
டேய் மச்சான் யாருக்கும் தெரியக்கூடாது போ 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 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுங்க சைடாக அந்த லைக் ரெஸ்ட் ரூமுக்கு பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த பக்கம் போகிறதுக்கு போகிறாங்க. நீங்கள் அப்போ தான் ரெஸ்ட் ரூம் போகலன்னு சொல்லிட்டு வெளில வந்திருப்பீங்க. இன்னும் நம்ம ஆள் ஒரு பக்கம் ஒதுங்குற மாதிரி இருக்கே, நம்மளும் போவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பின்னாடியே போயிருப்பீங்க. அவனுக்கு கண்டுக்கவே மாட்டான், அவனுங்க ஒரு ஆர்வம் அங்கே போய் நம்ம இது தம் அடிக்கலான்ட்டு. ஸோ அவனுங்க அப்படியே போயிட்டுருக்கானுங்க, நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. வயன், வாட் ஆர் டூயிங் திஸ் பிளேஸ்? மேம் ஐ வாண்ட் டு கோ டு ரெஸ்ட் ரூம் மேம். ஓகே ஓகே, முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து பாரு, கொஞ்சம் நோட்ஸ்லாம் இருக்குது, அதை பசங்கிட்ட கொடுத்துட்றியா? ஏன் மேம் ஷோர் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மேமும் போயிடுறாங்க. ஐயோ நம்ம ஆளை மிஸ் பண்ணிட்டோமே, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக போய் பார்க்குறீங்க. அங்கே ஓரத்தில் பார்த்தா 3 பேர் நின்று தம் அடிச்சிட்ருக்கானுங்க. மச்சான் செம்மையாக இருக்குடா, இந்த குளிரான ஒரு கிளைமேட்டுக்கு சூப்பராக இல்லை? ஆமாண்டா செம்மையாக இருக்குது, சூப்பராக இல்லை? டேய் ஆமாம், நாளைக்கு எக்ஸாம் படிச்சியா? படிச்சிட்டேன்டா. நாளைக்கு என்ன சப்ஜெக்டு? நானா, நாளைக்கு அக்கௌண்ட்ஸ் தானே. மரம் மண்டை, அக்கௌண்ட்ஸ் இல்லைடா நாளைக்கு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். அங்கே ஜிம்முன்னு தான் தேவ மண்டையில் அடிச்சுட்டு, டே மாடு நின்னா படிக்க சொன்ன என்னடா பண்ணியிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அடித்து விளாண்டுருக்கானுங்க. நீங்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளோ ஒரு நல்ல பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடிச்சுட்டு, டேய் ஒழுங்கா ஜங்குக் எனக்கு சொல்லி கொடுத்துட்றா, நான் வேறு அவசரப்பட்டு அக்கௌண்ட்ஸை படிச்சுட்டேன். டேய் அக்கௌண்ட்ஸ் செம்ம பார்க்க தானே செய்வாங்க, இல்லை போட்டு பார்ப்பாங்க, நீ படிச்சுட்டேன்ற. டே வெங்காயம், இப்போ ரொம்ப கரெக்ஷன் முக்கியமா, ஒழுங்கா நாளைக்கு எனக்கு சொல்லி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்டை போட்டுட்ருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவனும் நோட்ஸு, ஜங்குக்கு நல்லா படிப்பான், ஸோ நோட்ஸ் அவன் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் இங்கே பார்த்து சிரிச்சுட்டு, இருக்கட்டும், இதை ஒரு எவிடன்ஸாக எடுத்து வச்சுக்கலாம், எப்போயாவது மாறினானா வச்சு செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் திருட்டுத்தனமாக வச்சுருப்பீங்க. ஆக்சுவலாக ஃபோன்ஸ் ஆர் நாட் அலவுட். ஸோ நீங்கள் அப்படியே திருட்டுத்தனமாக உங்கள் பேண்ட்லேருந்து உள்ளே வச்சுருப்பீங்க. ஸோ அப்படியே எடுத்து ஃபோட்டோ எடுத்து அப்படியே வச்சுக்கிறீங்க பத்திரமா. அடிப்பாவி, ஃபோட்டோ வச்சுருக்கேடி? வச்சுருக்கனே அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அந்த ஃபோன் ரிப்பேர் ஆகிடுச்சு, கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 10,000 ரூபா செலவு பண்ண தெரியுமா அந்த ஒரே ஒரு ஃபோட்டோ ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக. அடிப்பாவி, இந்த அளவுக்கு அடி நீ அப்சஷன் தான் இல்லை, அது ஒரு மெமரிஸ், எனக்கு அது மறக்க தோணலை அதான் அப்படின்றீங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறீங்க. 3 பேரும் இங்கே தம் அடிச்சிட்ருக்கிறது அவன் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். இந்த டேஸ்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தெரியுமா, அவனுங்க கூட இருந்த நாள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்போ தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். இன்னொன்று, அது உனக்கே தெரியாது, எனக்கு என்ன தெரியாது, உங்கள் காலேஜோட லாஸ்ட் டே ஞாபகம் இருக்கா? காலேஜோட லாஸ்ட் டேவா? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு கேட்குறான். நீங்கள் காலேஜ் விட்டு போகிறீங்கன்னு 3 பேர் ஃபீல் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், லாஸ்ட்டாக எங்கள் எல்லாருமே போனதுக்கப்புறம் ஈவினிங் நான், ஜிம்மன், தயாங் 3 பேருமே உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு ரொம்ப ஃபீலிங்காக பேசிகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் நான் சரக்கு அடித்தேன் தெரியுமா? தெரியுமே, நல்லா தெரியுமா? எப்படி? அப்போ தான் எல்லா பசங்களும் போயிட்டாங்களே. எல்லா பசங்களும் போனாங்க, நான் போகலையே. அப்படியே கீழேருந்து மேலே வரையும் பார்க்குறான். அப்போ நீங்கள் என்னோட ஸ்டாக்கராடி? அப்படியே வச்சுக்கோ, பட் உன்னை நான் எங்கே போனாலும் உன்னை சுற்றி என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம். ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஒரு பொண்ணுக்கு ஒருத்தவனை பிடிச்சிருச்சுன்னா அவனை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் அவளுக்கு தெரிகிற வரையும் அவளால் நிம்மதியாக இருக்க முடியாது. அது போல தான் உன்னை பற்றின கொஞ்சம் டீட்டெயிலும் நான் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன். நீ என்ன பண்ணுவேன், எப்போ தூங்குவேன், எப்போ நீ ஜிம்முக்கு போவ, எப்போ நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்தையும் நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். அவன் பார்த்துட்டு, உங்ககிட்ட அப்போ ஜாக்கிரதையாக தாண்டி இருக்கணும், என்னை பற்றின சரி ஏதாவது சொல்லு பார்ப்போம். அது ஓகே, எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் சாக்லேட் ஃப்ளேவர், கேக்கு சாக்லேட் கேக் பிடிக்கும். சரி, நான் ஜிம் டைமிங் 6 to 7. அப்போ யோகா கிளாஸ் 7 to 8.
அப்போ நான் டியூஷன் எடுக்க போனேன். அப்போ அது 6:30 to 7:30. அப்படியே வாயை பொளந்து பார்க்குறான். அப்புறம் நீ சும்மா இருந்தனா பீச் போய் சுற்றிட்டு இருப்ப. பீச் போய் சுற்றும் போது ஏதாவது பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணுச்சுன்னா எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு ஊட்டிட்டு வந்துடுவேன். அது மட்டும் இல்லாமல் நீ ஜாக்கிங் போவல்ல, அப்போ உன் பின்னாடியே தான் வருவேன். ஒரு நாளாவது என்னை திரும்பி பார்ப்பேன்னு பார்த்தா பார்க்கவே மாட்டேன். இப்படி நிறையா இருக்கு. எவ்வளோ தட்ட என்னால் சொல்ல முடியும்? அடி பாவி, கூட இருந்திருக்க நானும் முட்டாள் மாதிரி உன்னை தேடி தேடி அலைஞ்சடி. உன்னை தேடி அலையாத இடமே கிடையாது. கடைசியில் என் கூடவே இருந்திருக்க பத்தியா? கூடவே இருந்திய செவ்வால நான் தான் உன் ஜூனியர்னு ஒரு வார்த்தையா சொன்னியடி. ஆமாம், சார் தான் என்னை பார்த்தாலே அடிக்கணும் குத்தணுன்ற ஒரு வெறியில் இருந்தீங்களே. அது முன்னே இருந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட்டு என்னோட கிஸ்ஸை நீ தான் எடுத்துக்கிட்ட என்னை கேட்காம. அதனால் ஒரு காண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் உனக்கு தெரியுமா, உன்னை நான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் எண்ட் ஆஃப் த டே என்னால் பார்க்க முடியல. ஆக்சிடெண்ட்டில். ஜங்கு, லீவ் தட். சரிடி, நான் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். சரி நீ சொல்லு, அந்த கதை என்னாச்சு? ஓகே நான் கண்டினியூ பண்ணுறேன். நீ அன்னைக்கு குடிச்சிட்டு என்னெல்லாம் புலம்புனேன்னு தெரியுமா? அப்படியே அந்த கதைக்குள்ளே போவோம். டே மச்சான், நம்மளாம் என்னென்னலாம் பண்ணோம் தெரியுமாடா. ஆனால் இது தாண்டா லாஸ்ட்டே. இதுக்கப்புறம் இந்த 2 மூஞ்சும் பார்க்க முடியாதேடா. அளவெடுத்த செஞ்சு மூஞ்சாச்சே. உங்களெல்லாம் பார்க்காம நான் எப்படி இருக்க போறேன்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜக்கு புலம்பிட்டு இருக்கான். நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் இல்லையாடா? ஃபர்ஸ்ட் டைம் சர கிடைக்கிறான்ல, அது எப்படிலாம் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்னோட ஜூனியரும் பார்க்க முடியாது. அவள் எங்கே இருக்கானு தெரியல. நானும் தேடி பார்த்துட்டேன். மூஞ்ச காட்ட மாட்டா. பாத்தியா, நம்மளை விட அந்த பொண்ணை கடைசி வரையும் பார்க்க முடியாதுன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் பாரு. ரொம்ப மிஸ் பண்ணுறல்ல ஜாங்கோ? ஆமாம், கரெக்டுடா மச்சான், கரெக்டு. சரி வா போகலாமா? நீங்கள் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. அவனுங்களே குடிச்சிருக்கானுங்க. அவனுங்க ஜங்குக்கு பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறானுங்க. அங்கேயும் இங்கேயும் தள்ளாடிக்கிட்டு நீங்கள் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கே விழுந்துட போகிறானுங்க ஒரு பயம். ஸோ அப்படியே லைக் வாட்ச்மேன்ட்ட இவனுங்க பேசி தான் வந்திருப்பானுங்க. லைக் காசு கொடுத்துட்டு இந்த மாதிரி நாங்கள் இருக்கோம், யார்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டு. ஸோ 3 பேரும் அப்படியே தள்ளாடிக்கிட்டு நீங்கள் பின்னாடி தான் போயிட்டுருப்பீங்க. உங்கள் வீட்லேயே தேடுவாங்க, ஆனால் நீங்கள் எஸ்ஐ வந்துட்டீங்க. ஸோ அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அந்த வண்டியில் ஏறி உட்காரத்துக்குள்ளே ஒரு பக்கம் வண்டி சாயுது. ஏய் பார்த்து நீங்கள் ஆனால் டக்குன்னு கத்திட்டீங்க உங்களே மீறி. டேய் மச்சான், என்னடா அது பொம்பளை குரல் கேட்குது? இங்கே ஏதோ சுற்றி பொண்ணுங்களாம் இல்லை மச்சான், பேய் இருக்கா என்ன? டேய் கம்முன்னு கடடா, மணி வர 9 போகுது, பயமுடுத்திக்கிட்டு. டே ஜிமினா, நீ பயப்படாத, மச்சான் இருக்கான். மச்சான் பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டான். மச்சான் பேய் கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கான்ல. இப்போ ஜங்குக்கு திரும்பி, டேய் அப்போ ட்ரை பண்ணேன், ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ஒழுங்காக வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் தான் ஓட்டுறான். அங்கேயும் இங்கேயும் வண்டி அலை பாயுது. ஸோ எப்படியோ அப்படியே தள்ளாடி போயிட்டு ரீச் ஆகிட்டானுங்க. ஜங்குக்கு இறக்கி விட்டு, சரிடா மச்சான் போயிட வரேன், குட் நைட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் தேவங்க அங்கேருந்து போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் இந்த காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் ஏன் காட்டலைன்னா, ஜிம்மினும் தேவங்க வந்து அவனுங்க ஃபாரின் செட்டில் ஆகிருப்பானுங்க. லைக் அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே இருக்க மாதிரி. இங்கே இந்த லாஸ்ட் டே காலேஜோடு பார்த்தது, அதுக்கப்புறம் வந்திருக்க மாட்டானுங்க இந்த பக்கம். அதனால தான் நான் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ இங்கே பார்ப்போம். ஸோ ஜங்குக்கு அங்கேயே நின்றுட்டு அங்கேயும் இங்கேயும் லைக் அவனால் ஸ்டெடியாக நடக்க முடியல, ஃபர்ஸ்ட் டைம் குடித்ததுனால. அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துட்டு இருக்கான். லைக் எப்படி சொல்கிறது, ஒரு பக்கம் காலை எடுத்து வச்சா இன்னொரு பக்கம் காலை எங்கேயோ போகுதுன்ற மாதிரி அப்படி நடந்துட்டு இருக்கான். நீங்கள் தான் பார்க்குறீங்க, ஐயோ இவர் என்ன இப்படி இருக்காரு. நீங்கள் ஆக்சுவலாக பின்னாடி ஸ்கூட்டியில் வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே ஓரமாக நின்றுட்டு போய் ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா? பார்த்துட்டாருன்னா இல்லை, ஐ திங்க் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போது கண்டிப்பாக எதுவும் ஞாபகம் இருக்காது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அவன் கிட்டத்தட்ட விழ போகிறான், லைக் தடுக்கி. நீங்கள் பிடிச்சி பார்த்து, யாரு நீ
"அ யாரு நீ? பார்க்க ரொம்ப நல்லா இருக்க. ஆனா என்னை பிடிச்சது யார்கிட்டயும் சொல்லாத. முக்கியமாக அந்த ஜிமின் தான் அவன்கிட்ட. என்னை கிண்டல் பண்ணியே கொன்னுடுவானுங்க. போகலாமா?" "போகலாம்" அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அப்படியே நடக்கிறீங்க. அவன் உங்களை பிடிச்சி இழுக்கிறான், அவன் கீழே விழுற போது. ஸோ நீங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அவங்க வீடு கொஞ்சம் லைக் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கு. அவனுக்கு முன்னாடியே விட்டுட்டு போயிட்டானுங்க. ஸோ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் ஜூனியர் எவ்வளோ பிடிக்கும்? என் ஜூனியர் எல்லாத்தையும் பிடிக்கும். ஆனால் ஒரு ஜூனியரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யார் அந்த ஜூனியர்? அவள் பேர்லாம் தெரியல. அவள் மூஞ்ச காட்டாமலே என்கிட்ட ரொம்ப விளாண்டுருக்கா. ஆனால் கன்ஃபார்மாக அவளை நான் பார்ப்பேன். அவளும் வரேன்னு சொல்லியிருக்கா. அவளை பார்த்து நான் லவ் யூ சொல்லணும். கண்டிப்பாக அந்த நாள் வரும். போகலாம் வா அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ காலிங் பெல் அடிச்சுட்டு லைக் அந்த ஓரத்தில் போய் நின்ட்டிங்க. அவனை செவுத்து பிடிச்சி நிற்க வச்சுட்டு, டே ஜங்குக் என்ன இது? அம்மா ஃபர்ஸ்ட் டைம் கொடுதுண்ணா அதாம்மா. டேய் இப்போ பார்த்தாருன்னா திட்டுவாருடா. ஒரு தூங்கிட்டாரு நல்ல வேலை. அப்படியே அவங்க அம்மா குடிச்சு இழுத்துட்டு போயிட்டு அவனை போய் பெட்டில் படுக்க வச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நல்ல வேலை சேஃபாக வீட்டில் ரீச் ஆகிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிருப்பீங்க. இதை சொல்லி லைக் நீங்கள் சிரிக்கிறீங்க. நீ எப்படி நடந்து வந்த தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுறேன்னு சொன்னியா? அதனால தான் 1 இயருக்கு அப்புறமா கண்டிப்பாக உன்னை பார்க்க வரேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். தட் நம்ம விதியை பார்த்தியா? இத்தனை வருஷம் கழிச்சு தான் மீட் பண்ணோம், கல்யாணம் பண்ணோன்னு இருக்கு பாரு. அதுக்கப்புறம் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு, வயன் நீ என்னை இந்த அளவுக்கு ட்ரூவாக லவ் பண்ணியிருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வயன். நீ என் லைஃப்பில் கிடச்சது நான் முன் ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. அப்படி கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்குறீங்க 2 பேரும். இப்படியே வந்து லைக் நைட் ஆகியிருக்கும். ஜங்குக்கும் நல்லா தூங்கிட்டான் போல். உங்கள் அத்தையும் வந்து பார்த்துருப்பாங்க. 2 பேர் தூங்குறதுனால டிஸ்டர்ப் பண்ணலை. நீங்கள் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கீங்க. அவனோட வார்ம்னஸ்னால உங்களுக்கும் நல்லா தூக்கம் வந்திருக்கும். அவனும் வந்து உங்களோட வார்ம்னஸ்னால அவனும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ நைட்டு தான் ஏஞ்சிருக்கிறீங்க. பார்த்தா மணி 1. ஐயோ நல்லா தூங்கிட்டேனா? நேற்று வர அந்த எக்ஸசைஸ் பண்ணுறன்ற பேரில் தூங்கவே இல்லை. பார்த்தா நீங்களும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. சாப்பிடவே இல்லை. இப்படி தூங்கிட்டு இருக்கா பாரு. சரி இரு வயன். வயன். ஜங்கு சொல்லு ஜங்கு. விடுந்துருச்சா? எது சாப்பிட்டேடி நீ முதல்ல? சாப்பிடல. வா சாப்பிட்லாம். இப்போ மணி எத்தனை? மணி 1. 1? எங்கள் அத்தை சாப்பிட்டாங்களா? அவங்க சாப்பிட்ருப்பாங்க. நீ தானே சாப்பிடல, டேப்லெட்டும் போடல. ஒழுங்கா ஏஞ்சி வா சாப்பிட்லாம். எனக்கு சமைக்கிற மூடு இல்லையே. உனக்கு இல்லைன்னா என்ன, நான் சமைச்சு தரேன் வா. எது? என் ஹஸ்பண்ட் சமைக்க போகிறாரா? ஓ மை காட், இதை நான் ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். அப்படியே மண்டையில் கொட்டி, ஏஞ்சி வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ஏந்துறீங்க. இப்போ உங்களை தூக்கிக்கிட்டு வா போகலாம் அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே அவன் ஷோல்டரில் நல்லா அப்படியே கழுத்தில் பிடிச்சி இறுக்கிக்கிறீங்க. என் கழுத்து வலிக்குதுடி, ஏன்டி இப்படி பண்ணுற? நீ போட்டேன்னா நான் தான் கீழே விடுவேன். ஒழுங்கா பிடி, எனக்கு கழுத்தில் நெரிச்சு கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரான். உங்களை அப்படியே கிச்சன் கவுண்டரில் உட்கார வைக்கிறான். ஜங்குக் சமைக்க தெரியும்ல உனக்கு? இல்லை சமைக்க தெரியாது. அப்புறம் சமைக்க தெரியாமல் என்ன சமைக்க போகிற? அமைதியாக இருக்க மாட்டேடி கொஞ்ச நேரம்? தொண்ணு அப்போ இருந்த மாதிரி இப்பயும் அப்படியே இருக்கடி நீனு. தட் இஸ் மை ஸ்பெஷாலிட்டி மிஸ்டர் ஹஸ்பண்ட். சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் மாவை எடுக்கிறான். மாவை எடுத்துகிட்டு கரைச்சிட்டு அப்படியே எடுத்து தோசை ஊற்றுறான். பரவாயில்லையே ஜங்குக், என்னை விட நல்லாவே சமைக்கிற. அதுவும் தோசை ஷேப்லாம் சூப்பராக இருக்குது. அதுவா, எனக்கு குக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. என்ன உன்னை விட நல்லாவே சமைப்பேன் அப்படின்றான். அப்போ போட்டி வச்சுக்கலாமா?
உனக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே சரியாகட்டும் 2 பேரும் போட்டி வச்சு யார் நல்லா சமைக்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லைக் தோசை ஊற்றிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து அவங்க அம்மா சட்னியே வச்சுருக்காங்க. ஸோ அந்த சட்னியை எடுத்து அப்படியே போட்டு உங்களுக்கு அப்படியே ஊட்டி விட்றான். அது உங்களுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதுவரை சாப்பிட்டதே இல்லைடா வாழ்க்கையில் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா லைக் ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு பாசமாக எது செஞ்சாலுமே அது வந்து இந்த உலகத்திலே அந்த பொருள் கிடைக்காத மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அது சாப்பிடும்போது. ஜங்குக் இதுவரையும் நான் இந்த தோசை சட்னியை டேஸ்ட் பண்ணதே இல்லைடா அப்படின்றீங்க. ஆ டேஸ்ட் பண்ணது இல்லையா? அப்போ இத்தனை வருஷம் என்ன தின்னுட்டு இருந்த? உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது மரமண்ட. ஏய் வர வர மரியாதை இல்லாமல் போயிட்டுருக்குடி உங்ககிட்ட. ஏன் ஹஸ்பண்ட் தானே, ரொம்ப வாய் அதிகமாகிடுச்சு இந்தா அப்படி சொல்லிட்டு ஸோ லைக் ஊட்டி விட்டுட்ருக்கான். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த தட்டை வாங்கிட்டு நீங்கள் ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. ஆமாண்டி நீ சொன்னது இப்போ தான் புரியுது. புரியுதா அதுக்கு தான் ஒழுங்காக பேச கேட்கணுன்றது. சரி வா உனக்கும் ஊட்டி விடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் அத்தை வந்து அப்போ வந்திருப்பாங்க. 2 பேரும் ஏஞ்சி வந்து சாப்பிட்ற டைம் ஆகுது. ஏம்மா இப்படி பண்ணுற? இந்தடி தண்ணி குடி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து கொடுக்குறான். சாரி பயமுறுத்துறதுக்கு. நீங்களும் ஏஞ்சி வருவீங்கன்னு சொல்லி நான் 12 மணி வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2 பேரும் வரவே இல்லை. இப்போ தான் ஏஞ்சி வந்து சாப்பிட்றீங்களா? அம்மா இப்போ தாம்மா ரொமான்டிக்காக ஏதோ போயிட்டு இருந்துச்சு, ஏம்மா இப்படி வந்து கெடுக்கிற அப்படின்றாரு. சரி சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு தூங்கு, புரியுதா? ஓகே அத்தை. சரி ஓகே நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வாட்டர் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஏய் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ரொமான்ஸ் பண்ணலாமா? ஜங்குக் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிக்கிறான். ஸோ அப்படியே ரூமில் இட்டு போயிட்டு டேப்லெட்லாம் கொடுக்குறான். நீங்கள் அப்படியே முழுங்குறீங்க. டேப்லெட் எப்படி சூப்பராக இருக்கா? டேய் உனக்கு வேணுமா? எனக்கு வேணாம்ப்பா. ஆனால் எனக்கு இன்னொன்று வேணும். என்ன வேணும்? உன் கூட ஒரு ரொமான்டிக் நைட்டு வேணும்டி. உன்னை பார்த்துட்டு உன் அழகை ரெசிஸ்ட் பண்ணிட்டு எத்தனை நாளே இருக்கிறது என்னால் முடியலை. எனக்கு வேற அப்படி ஒரு மாதிரியாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறான். என்ன ஒரு மாதிரியாக இருக்குது? கூட பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் உனக்கு இப்படி தள்ள அடிபட்டிருக்கே. சரி வா கர்லிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நீங்களா ஹக் பண்ணிக்கிறீங்க. லவ் யூடி பண்ணுறடி. லவ் யூ மை சீனியர் அப்படின்றவங்க. ஸோ அழகாக அந்த நைட் அப்படியே போகுது. ஸோ இப்படியே வந்து மார்னிங்காக இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வந்து லைக் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது யாரோ வந்திருக்காங்க. நீங்கள் திரும்பி அப்படியே பெக்கன்னு முழிச்சிட்ருக்கீங்க. அங்கே ஜங்குக் உங்களுக்கு தோசை எடுத்து வந்திருப்பான். அப்படியே கையில் வச்சுட்டு, ஏ பிரியா நீ எங்கே? ஹே ஜங்குக் ஹவ் யூ? ஐம் ஃபைன். எப்படி இருக்க? யா ஜங்குக் ஐம் டு ஃபைன். ஆண்டி ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன்டா. நீ எப்படி இருக்க? ஃபைன் ஆண்டி. ஜங்குக் கேன் ஐ கம் இன்? யா ஷோர் கம் இன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அங்கே ஷோஃபாவில் உட்காந்துட்டா, கால் மேலே கால் போட்டு. நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதோ அடையாளம் தெரியல. ஏய் வயன், அவள் ஞாபகம் இருக்கா? பிரியா உன் சீனியர். ஓ உங்கள் கிளாஸ் பொண்ணு. ஆமாம் அவள் தான். ஏய் ஜங்கு அந்த பொண்ணு யார்? ஷீ இஸ் மை ஒய்ஃப். மேரேஜ் ஆகிடுச்சா? யா மேரேஜ் ஆகிடுச்சு. ஆனால் பெருசாக யாரையும் கூப்பிட முடியல. ஐம் சாரி. அதுவும் நீ இங்கே இல்லைல்ல. ஓ சொல்லாமல் கொல்லாமல் மேரேஜ்லாம் பண்ணியாச்சா? நான் என்னமோ நினச்சேன் ஜங்குக். ஓகே எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ அப்படின்றீங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்லிகிட்ருக்கான். சாப்பிட்றியாம்மா? இல்லை ஆண்டி நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். ஜங்குக் ஐ வாண்ட் சம் ஃபேவர். என்னாச்சு சொல்லு பிரியா. அது ஐ வாண்ட் டு ஸ்டே ஹியர் ஃபார் 1 வீக். எதுக்கு?
ஆக்சுவலாக என்னோட பெரியப்பா இறந்துட்டாரு. அதுக்காக வந்தேன். நான் அங்கே அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டேனே. ஸோ அப்பா அம்மாவால் வர முடியல. இங்கே அவங்க பார்க்கறதுக்காக வந்தேன். என்னால் அங்கே ஸ்டே பண்ண முடியல. பிகாஸ் எப்போ பார்த்தாலும் க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதான் உன்னை பார்த்துட்டு இங்கே 1 வீக் ஸ்டே பண்ணிவிட்டு போகலான்னு வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்னு ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்துட்டு சரி பிரியா நீங்கள் இருக்கலாம். தேங்க்யூ ஜங்குக், தேங்க்யூ மை ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட கன்னத்தை கிள்றா. உங்களுக்கு அப்படியே கடுப்பாகுது. லைக் நீங்கள் அப்படியே ஜலஸில் அப்படியே ஈன்னு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த பக்கம் திரும்பிடுறீங்க. இங்கே அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இங்கே ஜங்குக்கை அவங்க அம்மா பிடிச்சி இழுத்து வந்துடுறாங்க. ஜங்குக் நீ என்ன லூஸ் ஆகிட்டியா? அந்த பொண்ணை எதுக்கு நீ வீட்டில் தங்க சொல்கிற? உனக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு மா. 1 வீக் தானேம்மா. எனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சின்னு அவளுக்கு தெரிஞ்சிச்சுல, இருந்துட்டு போட்டுமா. ஜங்குக் இது ஒன்றும் விளாட்ற விஷயம் கிடையாது. அவளை பற்றி தெரிஞ்ச ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? மா வேணும் ஓகே சொல்லிட்டாம்மா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஜஸ்ட் 1 வீக். தென் அதுக்கப்புறம் அமெரிக்கா போயிடுவா. அவளுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லைம்மா. ஆனால் ஜங்குக் நல்லது இல்லைன்னு எனக்கு ஏதோ தோணுது. நீங்கள் ஓவராக திங்க் பண்ணுறீங்கம்மா. ஜஸ்ட் லீவ் இட். ஏதோ எனக்கு நல்லதாக படல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. நீங்கள் லைக் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. என்னங்க நீங்கள் சாப்பிட்லையா? இதோ வரேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவனும் வந்து சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ அவள் தான் பிரியா ஜங்குக் சாப்பிட்றியா? லைக் அவன் ஒரு கர்ட்டஸி கேட்டிருப்பான். ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஜங்குக் பக்கத்துலேயே சேர் எழுத்து போட்டு உட்கார்றா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டல்லாகிடுறீங்க. என்ன சாப்பிட்றீங்க? இட்லி இருக்குது, பிரெட் டோஸ்ட் இருக்குது, தென் தோசை இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு பிரெட் டோஸ்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் தட்டை பார்க்குறான். அதில் ஆக்சுவலாக பிரெட் டோஸ்ட் வச்சு ஜாம்லாம் வச்சுருக்கு. ஸோ அவன் ஓரத்தில் கடிச்சிருப்பான். அதை எடுத்து அப்படியே அந்த பொண்ணு சாப்பிட்றா. உங்கள் அத்தை இங்கே இல்லை ஆக்சுவலாக. நீங்கள் ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கீங்க. ஐம் சாரிப்பா, ஐம் லிட்டில் லேசி. ஸோ இதெல்லாம் எடுத்து அதெல்லாம் வச்சு சாப்பிட்ணும். ஜங்குக் அதை வச்சு தானே இருக்கான். தென் வேறு என்ன இருக்குது? அதான் சரி நான் இது சாப்பிட்டேன், கிளம்புறேன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக் அந்த பொண்ணு ஏன் எப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா? உனக்கே தெரியும்ல, அவள் கொஞ்சம் சீன் போட்டுட்ருப்பா. மற்றபடி ஒன்றும் பெருசாலாம் இல்லை. சரி ஓகே இரு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு ஜாம்லாம் வச்சு அவனுக்கு எடுத்து வந்து கொடுக்குறீங்க. எனக்கு இது பிடிக்கலையே. ஏன் பிடிக்கல? நீங்கள் அப்படியே உங்கள் வாய்க்கிட்ட அவன் எடுத்துகிட்டு போகிறான். இது ஒரு வாய் கடியேன். நீங்கள் அப்படியே அவங்க கடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அங்கேயே அவன் கடிச்சிக்கிறான். கடித்து அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஓ சார் அப்படி வரீங்களா? ஏன் ஏச்சா யார் வேணால் சாப்பிட்லாம், ஆனால் என் பொண்டாட்டி ஏச்சா நான் மட்டும்தாண்டி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். ஸோ அந்த பிரியா இருக்கால, அவள் அந்த கதவை சாத்துறப்ப அங்கே என்ன தான் நடக்குதுன்னு இங்கே கதவை சாத்திட்டே அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பா. செம்ம கடுப்பாக இருப்பா. ஸோ அப்படியே அந்த ப்ரெட்டை கடிச்சு சாப்பிட்டுட்டு மீதி இது அப்படியே ஜன்னல் வழியாக தூக்கி போட்டா. ரொம்ப தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ ஹேட் திஸ் பிஹேவியர். ஸோ இப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நைட்டு தான் நீங்கள் 2 பேரும் செம்மையாக கொஞ்சம் விளாண்டுருக்கீங்க. ஜங்குக் தான் லைக் உங்கள் மேலே வேணுங்கன்னே ஹோவர் ஆகிட்டான். டேய் என்னடா பண்ணுற? என் பொண்டாட்டி கூட கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் காயம் பரவாயில்ல உனக்கு. அப்புறம் என்ன, எவ்வளோ நாள் தாண்டி நானும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிறது, முடியலடி. அதுக்கு என்னாலேயும் முடியலப்பா, எனக்கும் தலை வலிக்குது. நடிக்காதடின்னு சொல்லிட்டு உங்கள் அப்படியே கன்னத்தில் அப்படியே கடிச்சு வைக்கிறான். ஜங்குக் வலிக்குது. இப்போ பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக் போனில் அப்படியே கடிக்கிறோம். வலிக்குதுடா ஜங்குக். அப்பா உன்ன அப்படி சொல்லிட்டு அவனை படுக்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே அவன் கழுத்தில் கடிக்கிறீங்க வேம்பயர் மாதிரி. வலிக்குதுடி. ஏய் இப்போ எப்படி வலிச்சுது
எனக்கு அப்படி தானே வலிச்சிருக்கும். வர வர நீ சரியில்லடி. என்னைக்கு உனக்கு சரியாகுதோ அன்னைக்கு இருக்கு. எங்கெங்க கடிக்கிறன்றத மட்டும் பாரு. அடங்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஸ்ஸில் அடித்து விளாண்டுருக்கீங்க. இதை வந்து லைக் அந்த பிரியா சொன்னல, ஸோ அப்படியே கதவை திறந்துட்டு வரா. நீங்கள் 2 பேரும் விளாண்டுருக்கீங்களா, ஸோ அப்படியே நீங்கள் ஜங்குக்கு தள்ளி விட்டுறீங்க. ஆமாம், ஏன்டி தள்ளி விட்ட? ஏய் ஜங்குக், ஐம் சாரி. நீங்கள் 2 பேரும் லைக் ப்ரைவேட்டாக இருக்கிறத ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. பிரியா நில்லு. ஜங்குக், ஐம் சாரி. தட்ஸ் ஓகே. எதுக்கு இந்த நேரத்தில் வந்த? இல்லை, என் ரூமில் ஏசி ஒர்க் ஆகலையா? அதுக்கப்புறம் அவன் அப்படியே ஏஞ்சி வரான். நீங்கள் அப்படியே அந்த பக்கம் அப்படியே படுத்துக்கிறீங்க. ஸோ இப்படியே வந்து கீழே வந்து செக் பண்ணி பார்க்குறான். அதில் ஏதோ லைக் லீக் ஆகிருக்கும் போல். ஸோ அதனால் அந்த இது ஒர்க் ஆகலை. இதில் லீக் ஆகுது. சரி, நீ எங்கள் ரூமுக்கு பக்கத்து ரூம் இருக்குது, அங்கே வேணால் வந்து ஸ்டே பண்ணிக்கோ. ஜங்குக் இருந்தாலும் தட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ரூமில் வந்து அப்படியே விட்டுட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஜங்குக், சொல்லு. ஹாவ் அ குட் ஸ்லீப். யூ டூ, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் வந்தோன்னே அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. என்னவா? இல்லை, அவளுக்கு ஏசி ஏதோ ஒர்க் ஆகலையா, அதான். ஓகே. இருந்தாலும் கதவை தட்டிட்டு வந்திருக்கலாம். அப்படியே திறக்கிறாங்க. விடுறி, அவள் ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பா அப்படி சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கியிருப்பான். இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். நீங்கள் வந்து ஆக்சுவலாக மாடியில் தூங்கிட்டுருக்கீங்க. ஜங்கு உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக அப்படியே கீழே வந்திருப்பான். உங்கள் அத்தை எங்கேயோ வெளில போயிருப்பாங்க, லைக் கோயிலுக்காக. ஸோ லைக் பிரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு லைக் பேன் கேக் எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ எதாவது மாவுலாம் எதாவது பண்ணிகிட்ருக்கான் கரைச்சிட்டு. ஸோ யாரோ வந்து ஹக் பண்ணுறாங்க. வயன், ஹே வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புகிறான். பார்த்தா அங்கே நிற்கிறது பிரியா. பிரியா, என்ன பண்ணுற? ஜங்குக், யூஆர் லுக்கிங் டேம் ஹாட்டா. செம்மையாக இருக்க. நான் காலேஜில் பார்த்தா அதே ஜங்குக். சூப்பராக இருக்கு. இன்னும் நல்லா உடம்ப மெயின்டைன் பண்ணுற ஜங்குக். அதுக்கு இப்படிலாம் வந்து ஹக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி, என்ன எதுக்காக வந்த? இல்லை, ஏதோ சமைச்சிட்ருக்கேன், அதான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். உன் ஹெல்ப்பை நான் கேட்கலையே, எனக்கே பண்ண தெரியும். என் ஒயனுக்காக பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு எதாவது வேணுமா? ஆனால் ஜங்கோ, ஐ லவ் யூ. பிரியா, பைத்தியங்கிட்டேயும் பிடிச்சிருக்கா? ஐம் ஆல்ரெடி மேரிட். இட்ஸ் ஓகே ஜங்கு, எனக்கு அதை பற்றின கவலை எதுவுமே கிடையாது. நான் காலேஜில் லவ் பண்ண மாதிரி இனிமேல் ஒன்று லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ தான் ப்ரப்போஸ் பண்ணதை வேணான்னு சொல்லிட்டேன். அதுலேருந்து ஸ்டில் எந்த பையனுமே நான் பார்க்கல. ஒன்றை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ இங்கே மேரேஜ் ஆகி ஜாலியாக இருக்க. என்ன ஜங்குக் நீ? பிரியா, என்ன லூசு மாதிரி விளையாடிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃபை நான் ரொம்ப காதலிக்கிறேன். நீ தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத. உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது. உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்ததே கிடையாது. நீ ஒன் சைடட் லவ் பண்ணா வாட் ஐ கேன் டூ? நான் உன்னை லவ் பண்ணியிருக்கேன்னு இது வரையும் சொல்லியிருக்கேனா? இல்லை. தென் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? ஜஸ்ட் 1 வீக் தங்க வந்தியா? அதை மட்டும் பண்ணிட்டு போ. அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்ருக்காத. அவளை அப்படியே வார்ன் பண்ணிவிட்டு அங்கே மாவு எடுத்து தோசைக்கல்ல போட்டுட்ருக்கான். ஸோ அந்த பொண்ணு அப்படியே அவன் முன்னாடி திருப்பி அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுறா. செம்ம ஷாக்கு ஜங்குக்கு. தள்ளி விட்டு, ஏய் உனக்கு அறிவில்லையா? உனக்கு எத்தனை தடவை சொல்லிகிட்ருக்கேன்? வயனுக்கு தெரிஞ்சுது ரொம்ப மனசு கஷ்டப்படுவா. எடுத்து போயிடு, இல்லை நான் கெஸ்ட்டுன்னு பார்க்குறேன். அவ்வளோதான் பிரியா. கோவத்துக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறான். சரி, ஆர்டராவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான், ஜங்கு எனக்காக எத்தனை பசங்க சுற்றுனானுங்கன்னு தெரியுமா? ஆனால் நீ என்னை அசால்ட்டாக தூக்கி போட்டு போகிற.
நான் உன்னை லவ் பண்ணா நீ வேற ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க. நீ எப்படி நீ அவ கூட நல்லா வாழ்றன்னு நானும் பார்க்குறேன். நான் விட மாட்டேன் ஜாங்கோ. இந்த பிரியா உன்னை நினச்சிட்டான்னா கண்டிப்பாக நடத்தியே காட்டுவா. இந்த ஒயன் அவளை ஏதாவது பண்ணிட்டா நீ என்னோட வந்தானே, உன்னை நான் எப்படி என் பக்கம் இழுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சாங்கோ. இப்போ போயிருக்கலாம், ஆனால் வந்து சேர வேண்டிய இடம் என் இடமா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அவள் அப்படியே அவங்கள லைக் நினச்சி பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு அப்படியே போகிறான். ஆக்சுவலாக லைக் இவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்னு ஜங்குக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பான் காலேஜ் டேஸில். ஸோ அதனால தான் அவங்க வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போது வந்து இந்த பொண்ணு வந்திருக்கா, ஏதாவது வந்து லைக் பிரச்சனை பண்ண என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வார்ன் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ சேர்க்காத அப்படின்ற மாதிரி. ஆனால் இவன் பெருசாக எடுத்துக்கல, அதான் மேரேஜ் ஆகிடுச்சு இல்லை, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படியே கதையை கண்டினியூ பண்ணலாம். இப்போது லைக் 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க, ஜங்குக்கும் வயனும். ஸோ லைக் யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. ஏங்க என்னாச்சு, யாரோ கத்துற மாதிரி இருக்குது, போய் பாரு. ஸோ ஜங்குக்கு அப்படியே வேகமாக போகிறான், அவங்க அம்மாவுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பார்த்தா இவ தான் லைக் அந்த பிரியா கையை கட் பண்ணியிருப்பா போல். ஹேய் பிரியா, என்ன பண்ணி வச்சுருக்க நீ? இல்லை ஜங்குக், ஆப்பிள் கட் பண்ண வந்தேன். அப்போது பார்த்து கட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லைக் ஆயில்மெண்ட்லாம் வச்சுட்டு, ஆக்சுவலாக அவளும் ஒரு டாக்டர் தான். ஜங்கு என் பேக்கில் ஆயில்மெண்ட் இருக்குது பாரு, அது எடு. அதுக்கப்புறம் ஆயில்மெண்ட் தடவி லைக் கட்டு மாதிரி போட்டு விட்றான். பார்த்து பண்ண மாட்டியா, எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க நீ? ஏதோ திங்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என் பெரியப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான். அவங்க அதுக்கப்புறம் லைக் ஜங்குக்கோட அம்மா வந்துடுறாங்க. என்னம்மா ஆச்சு? இல்லைம்மா, ஏதோ திங்க் பண்ணிவிட்டு கையை கட் பண்ணிக்கிட்டா போல். என்னம்மா ஆச்சு? எங்கள் பெரியப்பா ஞாபகம் வந்துடுச்சு, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணே அந்த பொண்ணு அப்படியே அழுது காட்டுறா. ஜங்கு, இந்த பொண்ணு இவ்வளோ ஃபீல் பண்ணுறாடா, பேசாமல் நீங்கள்லாம் எங்கேயாவது வெளில போயிட்டு வாங்களேன். அம்மா வயனுக்கு இப்போ தான் சரியாகிட்டு வருது, ட்ராவல் பண்ணுறது எனக்கு எதுவும் நல்லா படலை. அப்போ ஜங்குக்கு நம்ம 2 பேர் போயிட்டு வரலாமே. அப்படியே அவங்க அம்மா பார்க்குறாங்க, ஜங்குக்குமே அப்படியே அவங்க அம்மாவை பார்க்குறான். சரி கூப்பிட்டு போயிட்டு வாடா, நான் அத்தை வீட்டுக்கு போகிறேன், மேபி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு தான் வருவேன், கொஞ்சம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, சரி அவங்க போய் பார்த்துட்டு வரேன்டா, பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வா, பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஜங்குக்கு மனசே சரியில்லை, உங்களையும் கூப்பிட்டு போகிறதுக்கு அவனுக்கு இது இல்லை. லைக் கூப்பிட்டு போயிட்டு இப்போ தான் சரியாயிட்டு வருது, ஏதாவது லைக் அந்த ட்ராவல் ஐ மீன் இப்போ அந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏறி இறங்கும், ஸோ அதில் ஏதாவது அடிபட்டுருமோ இல்லை தலைவலி வருமோன்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். இவளையும் இப்படி விட மனசு இல்லை, சரின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டான், உங்களுக்கான மனசு கேட்கல தான், சரி அவள் ஃபீல் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு விட்டுறீங்க. நீங்கள் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இவங்க 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த பிரியா தான் ஜங்கு கார் ஓட்டிகிட்ருக்கான்ல, ஸோ அந்த ஆக்சிலேட்டரா ஸோ அதில் கை வச்சிட்ருக்கான். அதில் அப்படியே அந்த பொண்ணு கை வைக்கிறா. என்ன பண்ணுற? இல்லை ஜங்கு, உங்ககிட்ட ரொம்ப நாள் கழித்து பேசணுன்னு ஆசைப்பட்றேன், அதான் பீச் சைடு போயேன். எதுக்கு? கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஓட்டிகிட்ருக்கான். ஜங்கு, என் மேலே உனக்கு ஆசையே வந்தது இல்லையா? ஏன் இப்படி கல் மாதிரி இருக்க? நீ சொல்லு, எனக்கு நீ ஃபேனாக இருந்ததில்ல? என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்கு, என் ஸ்டைலுக்கு அப்படி நான் எப்போயாவது சொல்லியிருக்கேனா? நீ ஏன் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்ருக்க? ஹலோ ஜங்கு, உன் கூட ஜிமின் தேவங்களாம் இருந்தாங்கள்ல, அவங்கெல்லாம் நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீயும் நானும் ரொம்ப நல்ல பேர்னு கூட சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னாங்களா? இல்லை சொல்லியிருப்பாங்கன்னு சொல்கிறேன். ஆமாம், நீ உண்மையாலுமே உங்கள் பெரியப்பாவோட ஃபியூனலுக்கு தான் வந்தியா? ஆமாம் ஜங்கு, இதில் நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? என்ன நம்ப மாட்டியா?
பின்ன உனக்காகவா நான் பொய் சொல்லிட்டு இங்கே வந்திருக்க போகிறேன்? போ ஜங்குக். ஜங்குக் வண்டியை நிறுத்துறியா? ஆக்சுவலாக அது லோன்லி ரோட் தான். ஸோ அப்படியே ஓரமாக ஸ்டாப் பண்ணுறான். என்ன உன்னை ஹக் பண்ணிக்கவா? ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் ஜங்குக். அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆஸ் அ ஃப்ரெண்டா வேறு எதையும் உன் மனசில் வச்சுருக்காத. ஓகே ஜங்குக் இப்படி சொல்லிட்டு ஸோ அப்படியே ஜங்குக் அவள் ஹக் பண்ணுறா. அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஜங்குக் தான் அப்படியே குடித்த மாதிரி வந்துட்டுருக்கான். அந்த பொண்ணு தான் கை தாங்கல கூட்டிகிட்டு வந்திருப்பா. என்னாச்சு அவருக்கு? இல்லை, அவன் நிறையா குடிச்சிட்டான். அவர் குடிக்க மாட்டாரே. இல்லை, நான் தான் குடிக்க சொன்னேன், கொஞ்சம் ஓவராகிடுச்சு. அப்படியா? அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். அப்படியே லைக் ஒரு மாதிரி போதையில் இருக்க மாதிரி தான் இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே கை பிடிச்சி விட்டு உள்ளே போய் படுக்க வைக்கிறீங்க. அது சாக்ஸ்லாம் கழட்டி விட்டு ஷூலாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறீங்க. பாவப்பட்ட புள்ள மாதிரி இருக்கு அந்த மூஞ்சி. நீ குடிச்சிருந்தாலும் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமாடா சீனியரு. ரொம்பவே ஹாட்டாக இருக்குடா. நீ மட்டும் இப்போ முழிச்சிருந்தான்னு வச்சுக்கோயேன், நீ இருக்க கோலத்துக்கு நீ இந்த காயெல்லாம் பார்க்க மாட்டேன், வச்சு செஞ்சுருப்பேன்டா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவனை பார்க்குறீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். க்யூட் தங்கம். ஐ லவ் யூடா புருஷா, ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிட்டு நீங்களுமே அப்படியே தூங்குறீங்க. ஸோ அந்த பிரியா பொண்ணு தான் அப்படியே லைக் அந்த ரூம் ஓரத்தில் நின்று பார்த்துட்டு ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறா. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் சீக்கிரமாக எழுந்திச்சிட்டிங்க. போய் தோட்டத்தில் தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க. இங்கே ஜங்குக் தான் அப்படியே தலைவலியில் பொறுமையாக எழுந்துச்சி பார்க்குறான். அப்படியே கிளாராக இருக்குது எல்லாமே. அது இப்படி இருக்குது, தலை வலிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் தோட்டத்தில் தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக் உங்ககிட்ட வரவே இல்லை. அப்படியே போய் அவன் உட்காந்துருக்கான். திருப்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, எங்க சாப்பிட வரலையா? இல்லை வான், கொஞ்சம் டயர்டாக இருக்குது. அப்புறம் சார் குடிச்சிருந்தீங்களாமே நைட்டு, என்ன சார் ஆச்சு? என்கிட்ட குடிக்க மாட்டேன்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜங்குக் என்னாச்சு, ஏதோ டல்லாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வான். சரி, நான் அதை பற்றி கேட்கல. எங்கேயாவது வெளில போகலாமா? எனக்கு டயர்டாக இருக்குது, என்னை விடு. சரி ஜங்குக், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வெளில போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடைக்கு போயிட்டீங்க. ஆக்சுவலாக காய்கறிலாம் வாங்கணும், அதுக்காக தான் கூப்பிட்ருப்பீங்க. ஸோ அது வாங்கிறதுக்கு போகிறீங்க. ஸோ அந்த பிரியா பொண்ணு அப்படியே வரா ஜங்குக் ரூமுக்கு. என்ன ஜங்குக், குட் மார்னிங். குட் மார்னிங். ரொம்ப செம்மையாக இருக்கே மார்னிங்கில், பார்த்தோன்னே கிஸ் பண்ணுற மாதிரி. இப்போ என்ன வேணும் உனக்கு? ஆனால் இல்லை, நீ மட்டும்தான் வேணும். என் கூட பேசாமல் வந்துடுறியா? லூசு மாதிரி வளராமல் இங்கேருந்து போ. என்ன ஜோக்கு, அப்படியே உன் கேரக்டர் டோட்டலாக மாத்துற. மறந்துட்டியா ஜாக்கோ? அவன் அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கிறான். இப்போ என்ன வேணும் உனக்கு? என்ன எங்கேயாவது கூட்டிகிட்டு போ. என்கிட்ட சொல்லாமல், அவகிட்ட சொல்லாமல் என்னால் எங்கேயும் வர முடியாது. என்கிட்ட இதெல்லாம் வைக்கக்கூடாது ஜாங்கோ. கூட்டிகிட்டு போ. வேறு வழியே இல்லாமல் பல்ல கடிச்சிட்டு செம்ம கோவத்தில் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் காரில். அப்போது நீங்கள் கடையிலேருந்து வந்திருப்பீங்க. பார்த்தா அவளை கூட்டிகிட்டு போகிறத பார்த்து உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன நான் கூப்பிட்டப்ப வரல, இப்போ அவளை கூட்டிகிட்டு எங்கேயோ போகிறாரு. என்னாச்சு அவருக்கு? நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சரி ஏதோ இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துடுறீங்க. அங்கே அவளை கூட்டிகிட்டு அவன் மால் தான் போயிருப்பான். எல்லா பொருளும் அவன் எடுத்து எடுத்து பார்த்துட்ருக்கா. இது நல்லா இருக்குமா ஜாங்கோ?
இது 2 பேர் நம்ம 2 பேரும் மேட்சா போட்டா சூப்பரா இருக்கும்ல. நீ என்ன எடுக்கிறியோ எடு. என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே, ஓகே. கூல் டவுன் பேப். கூல் டவுன். அதுக்கப்புறம் மேக்கப் ஐட்டம்ஸு அவ்ளோ வாங்குறா. ஸோ நெறைய கிட்டத்தட்ட எப்படி சொல்றதுன்னா 5 பை 6 பை இருக்கும். அவ்ளோ ஃபுல்லா வாங்கிட்டுருப்பா. இதெல்லாம் பார்த்து செம்ம டென்ஷன் ஆகுது ஜங்குக்கு. எல்லாத்தையுமே வாங்கிட்டு போலாமா டார்லிங்? இதெல்லாம் குறைச்சல் இல்ல. போலாம். இந்த ரெஸ்டாரண்ட்ல நிறுத்துறியா? இப்போ என்ன வேணும்? பசிக்குது ப்ளீஸ். ஓகே. தென் அப்படியே அங்க சாப்பிட வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். செம்ம கடுப்பாகுது. வேணும்னே பொறுமையா சாப்பிட்டுட்டு ஜங்குக்கு மேலேருந்து கீழ ஒரு திங்குற மாரி பார்த்துட்ருக்கா. செம்ம டென்ஷன் ஆகுது ஜங்குக்கு. அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்கான். சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டுட்டு தான் இருக்க ஜங்குக். நீ சாப்பிட்றியா? ஊட்டி விடவா? எனக்கு பசிக்கல. சீக்கிரம் சாப்பிட்டு வா போலாம். ஓகே. ஐஸ்கிரீம் சொல்றியா? சொல்றேன். வெயிட்டர் 1 ஐஸ்கிரீம் ப்ளீஸ். தேங்க் யூ ஜங்குக். அவன் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறான். ஸோ அப்படியே சாப்பிட்டாச்சு. கிட்டத்தட்ட 3 டேஸ் ஜங்குக் உங்களை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். உங்க கூட பேசுறதுக்கு கிடையாது, கேர்டில் பண்ணுறது கிடையாது, கிஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன் இப்படி மாறிட்டான்? அந்த பொண்ணு அந்த பொண்ணு கூடயே தான் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவங்க அத்தையுமே வரல. என்னாச்சு இவனுக்கு? என்னை வர வர அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் அந்த பொண்ணு வந்ததுலேருந்து டோட்டலாக மாறிட்டான். என்னாச்சு? சரி, ஓகே. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ மீனு. ஹே வயான், எப்படி இருக்க? மேடம் ரொம்ப பிஸி போல், கால் பண்ணுறதே கிடையாது. சொல்லுங்கள் மேடம், இப்போ எதுக்கு கால் பண்ணீங்க? மீனு, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னாச்சு? ஏன் இப்படி டல்லாக பேசுகிற? இல்லை, ஜங்குக் என்கிட்டேருந்து ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குது. அவன் முன்ன மாதிரி நடந்துக்க மாட்டான். நீங்கள் அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. அப்படியா? சரி, ஓகே. நான் ஒரு டேப்லெட் கொடுக்குறேன். ஸோ அப்படியே பிக் எடுத்து சென்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அதை பார்த்து அதை வாங்கி ஒரு டேப்லெட் அவன் பாலில் போட்டு கொடு. அதுக்கப்புறம் அவனே உண்மையாக சொல்லுவான். என்னடி சொல்கிற? ஆமாம், அது போட்டால் அவங்க மனசில் இருக்க எல்லாமே சொல்லுவாங்க. நடக்குமாடி? நடக்கும், ட்ரை பண்ணி பாரு. என் புருஷனுக்கே அப்படி தானே போட்டேன் அப்படின்றா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மெடிக்கலில் போயிட்டு அந்த டேப்லெட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு நைட்டு தூங்க போகும்போது பால் குடிச்சிட்டு தான் தூங்குவான். ஸோ அதில் கலந்து ஜங்குக்கு எடுத்து வந்து கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஆன் அப்படி சொல்லிட்டு அந்த பாலை குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து அப்படியே படுக்கிறான். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களை நினச்சா. ஸோ அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். தென் ஏன் எனக்கு டக்குன்னு இவ்வளோ தூக்கம் வருது? அப்படியே தலையை பிடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டான். நீங்கள் தான் ஒருவேளை மருந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சோ? ஜங்குக் ஜங்குக் அவன் கண்ணை திறக்கல. பட் அப்படியே அவன் பேசுகிறான். நான் கேட்குறதுக்கெல்லாம் நீ உண்மையாக சொல்வியா? சொல்கிறேன், கேளு ஹேன். என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? எனக்காக என்ன செய்வ? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் உனக்காக என் உயிரே தருவேன். என்னை அவ்வளோ பிடிக்குமா? இந்த உலகத்தில் இதுவரையும் யாரும் இப்படி பிடிச்சதில்ல. ஆனால் உன்னை மட்டும் அவ்வளோ பிடிக்கும். ஆமாம், நீ ஏன் இப்படி இருக்க? அதுவும் என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுற. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் வான். ஏன் கஷ்டமாக இருக்கு? அதுவா, உன்னை நான் ஏமாத்திட்டேனோன்னு தோணுது. உன் மூஞ்ச பார்க்கவே கில்ட்டாக இருக்கு. என்னாச்சு? அப்படி என்ன நடந்தது? அதுவா, நானும் அவளும் போனோம்ல. அப்போ போகும்போது பீச்சில் அவள் என்னை கிஸ் பண்ணான். அப்புறம் நான் தடுத்தேன். தென் ஹக் பண்ணான். அதுக்கப்புறம் என்னை கழுத்தில் ஏதோ இன்ஜெக்ட் பண்ணான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில.
தென் மார்னிங் எனக்கு பிக் அனுப்புனா, நானும் அவளும் ஒன்றா இருக்க மாதிரி. அதுலேருந்து என்னை பிளாக்மெயில் பண்ணுறான், உன்கிட்ட சொல்லிடுவேன்னு. நான் மனசறிஞ்சு உனக்கு எந்த துரோகமும் பண்ணதில்லை வயன். எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும். என்னையும் மீறி அவ ஏதாவது பண்ணிட்டாளான்னு தெரியல. என்னை மன்னிச்சிடுவான், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அதுக்கப்புறம் அவன் தூங்கிடுறான். தென் இந்த மருந்து போட்டு தூங்குனாங்கன்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது அதுக்கப்புறம். ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே பார்த்து ஒரு மாதிரி கண்ணே கலங்கிடுச்சு. எனக்கு எந்த துரோகம் நீ பண்ணல ஜங்குக், நீ எனக்கு எப்போவுமே உண்மையாக தான் இருப்ப. அப்படியே உங்களை பார்த்து லைக் ஜங்குக்கை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வேகமாக வந்து அந்த பிரியா ரூமை தான் போய் தட்டுறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஸோ அப்படியே இப்போது லைக் ஜங்குக் கண் முழிக்கிறான். எங்கே இருக்கண்ணா அப்படியே சுற்றி பார்த்தா அவன் ரூம் தான். வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா அந்த பிரியா தான் உட்காந்துருக்கா. எதுக்கு என் ரூமுக்கு வந்த? என்ன ஜோக்கு, நான் இல்லாமல் வேறு யார் இருப்பா? அந்த வயனா இருப்பா? என் வயனங்க உன்னை பற்றி உண்மை தெரிஞ்சு அந்த வயனை எங்கேயோ போயிட்டா, உன் கூட வாழ முடியாதுன்னு. என்ன பேசிகிட்டு இருக்க? ஆமாம் ஜோக்கு, இதுக்கப்புறம் வயன் உன் கூட இருக்க மாட்டாளாம். உன்னை பற்றின எல்லா உண்மையும் அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுவும் நீயே உன் வாயில் சொல்லியிருக்க. என்ன சொல்கிற? அவள் ஃப்ரெண்டு கால் பண்ணி கேளு, தெரியும். அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு கால் பண்ணால் ஆக்சுவலாக அவள் ஐடியா கொடுத்தது எல்லாமே சொல்லிடுறா. அப்போ நான் தூக்கத்தில் என் ஒயன் எங்க? அவளை நீ பார்த்தியா? எனக்கு தெரியாதுப்பா, அவள் இங்கே வீட்டை விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு என்ன தெரியும்? உனக்கு எப்படி தெரியும் அவள் வீட்டை விட்டு போனான்னு? என்கிட்ட தான் சொல்லிட்டு போனா. இதுக்கப்புறம் ஜங்குக்கும் நானும் ஒன்றா வாழ மாட்டோன்னு. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு ஜங்குக் எல்லா இடத்துலையுமே தேடுறான். ஸோ அவங்க பாடி கார்ட்ஸ் கிட்ட கால் பண்ணிவிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு ஸோ தேட சொல்கிறான். சிட்டி ஃபுல்லாக ஒரு இடம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் தேடிட்டுருக்கான். அவனுக்கு அப்படியே மண்டெல்லாம் வெடிச்சிடும் போல் இருக்குது. எல்லாத்தையுமே லைக் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லா பிளேஸுமே தேடிட்டான். ஒரு க்ளூ கூட கிடைக்கல. இப்படியே நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். ஜங்குக் வந்து உட்காந்துட்டு அவன் அப்படியே தேம்பி தேம்பி அழுகிறான். எங்கே போன ஜோயன், எங்கே போன? எனக்கு நீ வேணும், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுவான், என்னை மன்னிச்சிடு. எங்கடி இருக்க வயன், எங்க இருக்கு வயன்? அப்படியே அந்த பிரியா தான் வந்து ஜங்குக் பக்கத்தில் உட்கார்றா. போனவளை நினச்சி எதுக்காக ஜங்குக் இவ்வளோ ஃபீல் பண்ணுற? அதான் நான் இருக்கேன்ல, உனக்காக நான் எப்போவுமே இருப்பேன் ஜங்குக். அந்த பாதையில் வந்தவ மாதிரி நான் இருக்க மாட்டேன். அப்படியே கழுத்தை அப்படியே பிடிச்சிடான். எல்லாம் ஒன்றால் தாண்டி, எல்லாம் ஒன்னால தான். நீ மட்டும் இங்கே வராமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. சொல்லுடி, என் வயன் எங்க? வயன் எங்க? எனக்கு எதுவும் தெரியாது ஜங்குக், அவள் ஜஸ்ட் இப்படி சொல்லிட்டு போனா. அப்படியே உனக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே கழுத்தை பிடிச்சி செவுத்தில் அப்படியே சாய்ச்சி வச்சு, ஏய் சொல்லுடி, சொல்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கண்ணை எடுக்கிறான். நீ சொல்லலைன்னு வச்சுக்கோ, இது கண்ணை வச்சு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். என்னை கேட்க எந்த நாதியும் இல்லை. ஜங்குக் விட்டு ஜங்குக், எனக்கு எதுவும் தெரியாது. ஒரே அழுத்து தான், ஒரே அடியாக போய் சேர்ந்துருவேன். ஓகே ஓகே ஜங்குக், நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவள் உண்மையாக சொல்கிறா. ஜங்குக் அப்படியே அவளை தள்ளி விட்டுட்டு அவன் பாடி கார்டு சிக்னல் காட்டுறான். காட்டினோன்னா அவளை அப்படியே பிடிச்சி வச்சிடறாங்க, எங்கே தப்பிச்சு ஓடுறப்பான்னு சொல்லிட்டு. அப்படியே போகிறான். இங்கே லைக் கீழே பேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அப்படியே திறந்து பார்த்தா உங்கள் கை கால்லாம் கட்டி போட்டு உங்களுக்கு அப்படியே ரத்தம் ஊற்றிருக்கு போல் அங்கே தலையில். ஸோ அப்படியே மயங்கி கிடக்குறீங்க. ஒயன் ஒயன் ஒயன், ஐயோ ஒயன் ஒயன் எழுந்துருடி ஒயன். நீங்கள் எழுந்துருவே இல்லை. லைக் மூச்சு பார்த்தா லைட்டாக தான் வந்துட்டுருக்கு. உங்களை அப்படியே தூக்கிட்டு
அது காரில் கூட்டிகிட்டு போகிறான். அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது. வயன் எழுந்துருமா, வயன் எழுந்துருமா, வயன். உனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரில, அப்படி அழுக வருது அவனுக்கு. ஸோ டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு ஜெயோப்க்கு கால் பண்ணி உடனே வர சொல்கிறான். ஸோ ஜெயோப்பும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறாரு. பக்கத்தில் தான் வீடு, ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு செக் பண்ணுறாங்க, என்ன ஆச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ திருப்பியும் லைக் எந்த இடத்துல அடிபட்டுச்சோ அங்கேயே வந்து இன்னுமே கொஞ்சம் ஆழமாகி இருக்குது. ஸோ உங்களை கட்டு போட்டு லைக் உங்களை கிட்டத்தட்ட ஒரு 5 ஹார்ஸ்க்கு மேலே அப்படியே வச்சுருக்காங்க. ஜங்குக் அப்படியே அழுதுகிட்டே ஜெயோப்கிட்ட பேசுகிறாரு. ஹியூ என் ஒயின், அவள் கண்முழிக்கிறது கொஞ்ச நேரம் ஆகும். அந்த பொண்ணை என்ன பண்ண? அவளை நான் கொன்னுட்டேன். அப்படியே ஜெயோ பார்த்துட்டு, யாருக்கும் தெரியாதுல்ல? தெரியாது, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே, பாடி வேணா போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வை, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ பாடி கார்ட்ஸ் கிட்ட சொல்லி அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வேற எங்கேயும் அனுப்பியாச்சு அந்த பாடியை. இங்கே லைக் உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்கான் ஜங்குக். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே உங்களையே பார்த்துட்ருக்கான், எப்போ நீங்கள் எழுந்திருப்பீங்கன்னு. நீங்கள் கண் முழிச்சு பார்க்குறீங்க. ஜங்குக் 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 அது மோயன், இங்கே பாரு, எதுக்கும் நீ ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன். சரி ஜங்குக். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ஹக் பண்ணியிருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 days 4 days ஆகுது. ஜங்குக் இதை பற்றி எதுவுமே கேட்கல, நீங்களும் அதை பற்றி எதுவுமே பேசலை. உங்களை வந்து 1 weekல டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தோன்னே லைக் உங்களுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் உட்காந்து நீங்கள் பேசவே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக், அன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியுமா? என்னை மன்னிச்சிருவான், என்னை மன்னிச்சிரு. அவ கூட அவள் ஒன்றும் பண்ணலை. என்ன சொல்கிற? அவள் உன் கூட ஒன்றுமே ஃபிசிக்கலாக இல்லை, ஜஸ்ட் உன்னை மிரட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து உனக்கு அமுச்சிருக்கா. எனக்கு ஆக்சுவலாக அந்த கழுத்தில் இன்ஜெக்ஷன் போட்டால, அது வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ரக்கு. அது இது பண்ணால் கண்டிப்பாக லைக் எப்படின்னா மயங்கிடுவாங்க, குடித்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லாமே. ஸோ லைக் அவள் வேணுங்கன்னே அந்த மாதிரி ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்து உங்ககிட்ட அனுப்புனா நீங்கள் எப்படியாவது வந்து ஜங்குக்கை விட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கை இவளே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட இருக்கணும்னு ஆசை. அதனால தான் அப்படி பண்ணுவாள். ஃபஸ்ட்டு ஜங்குக்கை இந்த ஃபோட்டோ அனுப்பி ஒயனுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி தான் இந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டுலாம் போயிருப்பா. ஸோ இது எல்லாத்தையுமே தெரிய வருது. நீங்கள் போயிருப்பீங்கள்ல ஜங்குக்கை வந்து தூங்க வச்சுட்டு. ஸோ போயிட்டு அவளை பலார்னு அரைஞ்சு, ஏய் சொல்லுடி, சொல்லு, ஏன் இப்படி பண்ண? எனக்கும் ஜங்குக்கும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் திருப்பி அரைஞ்சி, என் ஜங்குக் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான், அது நான் செத்தா மட்டும்தான் நடக்கும். சொல்றி, என் ஜங்குக் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அன்றைக்கி நீ கிச்சனில் என் ஜங்குக்கை ஹக் பண்ணிவிட்டு மார்னிங் நான் தூங்கிட்டு இருந்தேன் பார்த்தியா? நீங்கள் கிச்சனில் பண்ணது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். உன் மேலே துளி கூட விருப்பம் இல்லை ஜங்குக்கு. சொல்லுடி, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு அரைகிறீங்க. ஸோ அப்போ தான் இந்த உண்மையை எல்லாத்தையுமே சொல்லியிருப்பா. இந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே நடக்கலை, ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்து ஜங்குக்கை மிரட்டிட்டு இருந்திருப்பா. ஜங்குக்குமே உண்மையாக பண்ணியிருப்போன்னு நினச்சி அந்த அவளுக்கு லைக் அவள் கூட போகிறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். இதெல்லாம் சொன்னோன்னே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் என்னாச்சுடி, எப்படி நீ பேஸ்மெண்ட்டில்? அவளை அதுக்கப்புறம் வெளில இட்டு போயிட்டு இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு வெளில தள்ளிட்டு கதவு சாத்தலன்னு திருந்தேன். அப்போது மண்டையிலே அடிச்சிட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில. அப்புறம் இப்போ நீ சொல்லி தான் தெரியுது என்னை பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சுருக்கான்ட்டு. அவள் பிளானே உங்களை பேஸ்மெண்ட்டில் போட்டு அப்படியே வந்து கொன்னுட்டு நீங்கள் எங்கேயோ ஓடி போயிட்டீங்க, இல்லை ஜங்குக்கு பிடிக்காமல் போயிட்டீங்கன்ட்டு இந்த மாதிரி ட்ராமா பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் நினச்சிருப்பா. ஆனால் அந்த பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அப்படியே ஹக் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிருவான், அவளை தங்க வச்சது மாபெரும் தப்பு, என்னை மன்னிச்சிடு. இட்ஸ் ஓகே ஜங்குக், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் ஜங்குக் எப்போவுமே தப்பு பண்ண மாட்டான். ஐ லவ் யூ டிவான், ஐ லவ் யூ. அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் 2 பேரும் அழுகுறீங்க. ஸோ அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்குறீங்க.
டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் உங்கள் காயம் எல்லாமே சரியாகி இப்போ நீங்கள் வந்து நார்மலாகிட்டீங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்க எங்கே அந்த பிரியா போனா அப்படின்னு. அவளை அப்படியே பேக்கப் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். நீங்களும் அதை சரி விடுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பெருசாக கண்டுக்கல. ஆனால் அவள் பேக்கப் பண்ணி ஒரேடியாக மேலே போயிட்டான்னு தெரியாது. ஸோ இப்படியே வந்து இன்னைக்கு ஒரு ரொமான்டிக்கான நைட்டுக்காக ஜங்குக் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், வேலைக்கு கூட போகாம. நீங்கள் அப்போ தான் பால் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. என் புருஷன் ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கே, ஏய் அந்த பாலை தூக்கி வச்சுட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுத்து அவன் மேலே படுக்க வச்சுட்டான். ஏய் ஏன்டா இப்படி தள்ளுற? ஆ சூப்பராக இருக்குடி, செம்ம சாஃப்டாக இருக்கு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க என்ன சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஜங்குக்கு மேலே படுத்துருப்பீங்கல்ல, செஸ்ட்டு பார்த்து தான் சொல்கிறான். யூ பர்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்லேயே அடிச்சிருப்பீங்க. ஆமாண்டா ரொம்ப பஞ்சு மாதிரி தான் இருக்கும், பார்க்குறியா? அதுக்கு தானே நான் ஏன் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிமூவ் பண்ணிட்டான். உங்களை அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களுமே அவன் ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு பேண்ட்டு எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இங்கே உங்களுக்குமே அவன் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் உங்களை அப்படியே நெக்கில் கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே செம்மையாக ஹக் பண்ணிக்கிட்டு செம்மையாக பண்ணிகிட்ருக்கான். அவங்க செஸ்ட்டை பிடிச்சி ரப் பண்ணிக்கிட்டு பைட் பண்ணிக்கிட்டு ஸோ அங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு வலிக்குது, நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த அடிலாம் இல்லை ஒன்றுமே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை கண்டுக்கவே இல்லை. ஸோ அவங்க அப்படியே கிஸ் பண்ணிட்டு பைட் பண்ணிக்கிட்டே இருக்கான், அவங்க இடுப்பில் எல்லா இடத்துலையுமே. ஸோ அப்படியே லெக்லலாம் கடிச்சிட்ருக்கான். ஏன்டா நீ என்னடா நாயாடா ஏன்டா இப்படி கடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அங்கங்கே சதை இப்படி இருந்தால் கடிக்க தண்ணி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கடிச்சிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு செம்மையாக பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே உங்கள் காலுக்கு பின்னு வந்துட்டு அங்கே ப்ளே பண்ணிகிட்ருக்கான். செம்மையாக போதும் உங்களுக்கு. ஸோ நீங்களும் ரஃப் பண்ணி கொடுத்து அவ்வளோதான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணி ஸோ அங்கே ஒரு மேக்கவுட் செஷன் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 ரவுண்ட்ஸ் தான் போயிருக்கும். பயங்கரமாக வலிச்சிருக்கும். ஸோ அவன் வந்து கண்ட்ரோல்லே கிடையாது. கிட்டத்தட்ட இந்த 2 ரவுண்ட்ஸ் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு போதும் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே படுத்துட்டீங்க. என்னடி அதுக்குள்ளே எனர்ஜி போயிடுச்சா? எனர்ஜிலாம் போயிடுச்சு தான், நீங்கள் வந்து பட அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு படுக்கிறான். இப்போ அப்படியே இது பண்ணிவிட்டு அவன் மேலே நீங்கள் ஓவர் ஆகிடுறீங்க. என்னடி எனர்ஜி இல்லைன்னா? எனர்ஜிலாம் இருக்குது பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவன் மேலே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே அவன் செஸ்ட்டில் கிஸ் பண்ணிக்கிட்டு பைட் பண்ணிக்கிட்டு ஸோ ஆப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கிள்ளிட்டு அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் அது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே வந்து மேக்கவுட் செஷன் முடிஞ்சிருக்கும். இப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மந்தில் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. இதை விட ஒரு ஹாப்பி நியூஸ் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பான். அவங்க ஆஃபீஸில் ஸ்வீட் கொடுத்துட்டு நிறைய பேருக்கு போனஸு எல்லாமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணுறான். அவங்க அத்தைக்கு தாங்கவே முடியல, அவங்க மாமாவும் வந்திருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ்லாம் சொன்னோன்னே ஸோ அவ்வளோ கோலாகலமாக கொண்டாடுறாங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். உங்களுக்கு வந்து பேபி பிறந்திருக்கும், ஒரு பாய். செம்ம க்யூட்டாக இருக்குது, நல்ல ஜங்குக்கு மாதிரி குண்டு குண்டு கண்ணு. டேய் சூப்பராக இருக்குல்ல. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஜங்குக், உன்ன மாதிரியே எனக்கு குழந்தை வேணும்னு. ஏண்டி உன்ன மாதிரி இருந்தா? எனக்கு உன்ன மாதிரி பிறக்கணும்னு தான் ஆசை. குழந்தை எனக்கு உன்ன மாதிரி பிறக்கணும். அப்போது 2வது ரெடி பண்ணலாமா அப்படின்றான். நீங்கள் பட்டுன்னு அடிச்சுட்டு மாடு இப்போதான் ஒருத்தி வயிற்று கிழிச்சு ஒன்று பெற்று வச்சுருக்கா, இன்னொன்று உனக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவன்ல சரி விடு கொஞ்ச நாள் போட்டோம், 1 வயசு ஆகட்டும் வச்சு செய்கிறேன் அப்படின்றான். நீங்கள் அடித்து விளாண்டுருக்கீங்க. ஓகேடா, இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நல்லா கொண்டு போயிருப்பேனா என்னன்னு தெரில, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகேடா, இந்த கதையை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் ஆமி சரங்கே.